நெடுமாறன் அவர்கள் திமுகல இப்ப இணக்கமா இருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் சந்திச்சு பேசுறாங்க அப்படின்ற ஒரு புதிய தகவல் இருக்குது. ஒரு உயர்ந்த மதிப்பும் மரியாதையும் ஐயா நெடுமாறன் அவர்கள் மீது இருந்த இந்த வயதில் இப்படி ஒரு கருத்து சொல்வது என்பது ஊடக வெளிச்சம் வர வேண்டுமோ என்ற எண்ணத்தில் அவர் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார். இன்றைக்கு ஈழ யுத்தம் இல்லை என்ற காரணத்தினால் ஐயா நெடுமாறன் அவர்கள் திமுகவையும் காங்கிரஸையும் ஆதரிக்கிறாரோ, அப்படி என்றால் மேதகு பிரபாகரன் இல்லை என்ற காரணத்திற்காக இவர் ஆதரிக்கிறாரா என்கின்ற ஐயமும் கேள்வியும் எமக்கு இருக்கு. திமுக சவுக்கு சங்கர் மேல பல கருத்து வேறுபாடுகள் காரணமாகவோ இல்லைன்னா அவர் திமுகவை மிகப்பெரிய அளவுல சாடிய காரணமாக அவர் மேல பல வழக்குகள் போடப்படுது. திரு சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன பேசிட்டார்? பல ஆதாரங்களை வைத்திருக்கிறார். அவரை பார்த்து இன்றைக்கு காவல்துறை அஞ்சுகிறது, தமிழக அரசும் அஞ்சுகிறது. ஒரு செய்தியை வெளிக்கொண்டு வருகிற பத்திரிகை ஊடகங்களை மிரட்டுவது என்பது, நாளைக்கு இதே காவல்துறையினர் பாதிக்கப்பட்டால் செய்தி வெளியிடக்கூடாது காவல்துறையினர் சொல்லுவார்களா? நாங்கள் எந்த தவறு செய்தாலும் அதை புகழ்ந்து பேசுவதற்குத்தான் ஊடகம் வேண்டும் என்று விரும்புவது என்பது உண்மையிலேயே ஜனநாயகத்தை குழி தோண்டு புதை. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழர் சேனை கட்சியின் நிறுவன தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. இப்ப நெடுமாறன் அவர்கள் திமுகல இப்ப இணக்கமா இருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் சந்திச்சு பேசுறாங்க அப்படின்ற ஒரு புதிய தகவல் இருக்குது. என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? ஐயா நெடுமாறன் மீது ஒரு நேரத்தில் நான் ஒரு தமிழ் தேசியவாதியாக இந்த ஒரு உயர்ந்த மதிப்பும் மரியாதையும் ஐயா நெடுமாறன் அவர்கள் மீது இருந்தது உண்மைதான். ஆனால் இந்த வயதில் இப்படி ஒரு கருத்து சொல்வது என்பது, இந்த தமிழ் சமூகம் தன்னை மறந்துவிட்டதோ, ஊடக வெளிச்சம் வர வேண்டுமோ என்ற எண்ணத்தில் அவர் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார். இல்ல சார், அது மட்டும்தான் காரணம் நீங்க நினைக்கிறீங்களா? அந்த ஊடக வெளிச்சத்திற்காகவும் மக்கள் மத்தியில் அவர் தெரியணும் அப்படின்றதுக்காகவும் தான் அந்த திமுகவுடைய இந்த பேச்சுவார்த்தைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க? வேற காரணங்களும் இருக்கலாம் தானே? ஈழத்தில் திரு மேதகு பிரபாகரன் அவர்கள் இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னவர் தான் ஐயா நெடுமாறன் அவர்கள். அப்படி என்றால் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், எப்பொழுது வருவார் அப்படின்ற கேள்விக்கு ஐயா நெடுமாறன் அவர்கள்கிட்ட பதில் இருக்கா? அப்படி இருக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் எப்பொழுது அவரை சந்திப்போம், பார்ப்போம் என்று ஆவலோடு ஒரு தமிழனாக காத்து கொண்டிருக்கிறேன். புரியுதுங்களா? ஆக எதற்கு இப்படியெல்லாம் சொல்ல வேண்டும்? ஈழத்தில் எம்மினம் அழிகிற பொழுது, தொடக்க காலத்தில் உண்மையிலேயே புலிகள் ஆதரவு நிலையில் இருந்த ஐயா நெடுமாறன் அவர்கள், இந்த காங்கிரஸும் திரு கருணாநிதி அவர்களும் தமிழ் ஈழத்திற்கு, தனி ஈழத்திற்கு பண்ண கேடுகளையும் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் அமைதிப்படை அனுப்பி எம் குல பெண்களுடைய கற்பு இழந்து போவதற்கும் பல இன்னலுக்கு ஆள்பட்டதற்கும் அவர்கள் வைத்திருந்த ஆயுதங்களை சமாதானம் என்ற பெயரில் திரு ராஜீவ்காந்தி அவர்களுடைய நம்பி ஆயுத ஒப்படைப்பு செய்ததற்கும், இன்றைக்கு தனி ஈழம் அமைந்துவிடும் என்று எண்ணத்தில் வாழ்ந்திருந்த அந்த மக்களை இன்றைக்கு அனாதைகளாக, அகதிகளாக, பல நாடுகளில் அகதியாக மாறிப்போவதற்கு திமுகவும் காங்கிரசும் காரணம் என்று தெரிந்தும், இன்றைக்கு ஈழ யுத்தம் இல்லை என்ற காரணத்தினால் ஐயா நெடுமாறன் அவர்கள் திமுகவையும் காங்கிரஸையும் ஆதரிக்கிறாரோ, அப்படி என்றால் மேதகு பிரபாகரன் இல்லை என்ற காரணத்திற்காக
இவர் ஆதரிக்கிறாரா என்கின்ற ஐயமும் கேள்வியும் எமக்கு இருக்கு. கண்டிப்பா சார். இப்போ தமிழ் மக்கள் மத்தியில, அதாவது அந்த ஈழத்தையும் அந்த அவரை ஆதரிக்கக்கூடிய மக்கள் மத்தியில இவருடைய அந்த சாயல் வந்து எப்படி இருக்கும்? மக்கள் இதை வந்து இந்த தேர்தல் சமயங்கள்ல எந்த மாதிரி எதிரொலிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஐயா நெடுமாறன் அவர்கள் மாவீரராக பார்த்தோம். இன்றைக்கு தமிழ் மக்கள் மத்தியில் மாவீரர்களாக பார்த்த மக்கள் மத்தியில் அவர் மாவீரர் இல்லை, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவருடைய முன்பு அவர் மீது வைத்திருந்த மதிப்பும் மரியாதையும் இன்றைக்கு குறைவதற்கு அவரே காரணமாகிவிட்டார். இதுதான் உண்மை. ஆக ஐயா நெடுமாறன் தேவையில்லாத வேலை பார்த்து ஏற்கனவே ஈழம் அழிந்தது போல் தமிழ் மண்ணும் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கிறாரா? ஏனென்றால் இன்றைய மணல் அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்படுகிறது, மலைகள் உடைக்கப்படுகிறது, காடுகள் அழிக்கப்படுகிறது, ஒட்டுமொத்தமாக இயற்கை வளங்கள் இன்றைக்கு பறிபோய் கொண்டிருக்கிறது. எந்த ஆட்சியில், குறிப்பாக இந்த 5 ஆண்டுகளில் நடந்த திமுக ஆட்சியில் இந்த மக்கள் பல இன்னல்களுக்கு ஆட்படுத்தப்பட்டு இன்றைக்கு 2.5 வயது என்னுடைய வாழ்க்கையில், ஐயா நெடுமாறன் வாழ்க்கையில் எந்த இலக்கியங்களிலோ, சங்க இலக்கியங்களிலோ, கல்வெட்டுகளிலோ, ஓலைச்சுவடிகளிலோ 2.5 வயது குழந்தையை பாலியல் ஆட்படுத்தப்பட்டு மரணிக்கிற செய்தியை உண்மையிலேயே யுத்த நாடுகளான ஈழத்தில் கூட இப்படி ஒரு செய்தியை நாம் கேட்டறிந்திருக்க முடியாது. ஆனால் இந்த கேடான ஆட்சியில் 2.5 வயது குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி நடத்திய திரு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையை ஐயா நெடுமாறன் எதன் அடிப்படையில் ஆதரிக்கிறார் என்ற கேள்வி எமக்கு இருக்கு. கண்டிப்பா இதை வந்து மக்களும் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். இந்த மாதிரியான ஒரு விதமான ஆதரவு அலைகள் வந்து திமுகவை சார்ந்து இருந்தாலும் கூட இப்ப திமுக அதாவது அவர்களை எதிர்த்து பேசக்கூடிய அனைவரையும் வஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில சவுக்கு சங்கர் மேல பல கருத்து வேறுபாடுகள் காரணமாகவோ, இல்லைன்னா அவர் வந்து திமுகவை மிகப்பெரிய அளவுல சாடிய காரணமாக அவர் மேல பல வழக்குகள் போடப்பட்டது. குண்டாஸ்ல இருந்தாரு. இப்ப அவருடைய சேனலையும் முடக்கி இருக்காங்க. அவரு ஒவ்வொரு சேனலுக்கும் அனுப்பக்கூடிய அந்த வீடியோக்களை முதற்கொண்டு வேற சேனல்ல போட்டா அந்த சேனல்களை முடக்கிற வேலைகளை மட்டும்தான் திமுகவினர் பார்க்கிறாங்களே, என்ன காரணம்? இங்கு பெருமளவில் கஞ்சா நடமாட்டம் இருக்கு. எல்லா ஊரிலும் கஞ்சா கிடைக்கும். இங்கு கிட்டத்தட்ட இந்த ஆட்சியில் ஆணவ படுகொலையில் நடந்திருக்கு, கூட்டு பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கு, எண்ணற்ற குற்றங்கள் இந்த மண்ணில் நடந்திருக்கு இந்த ஆட்சியில். இதையெல்லாம் கண்டுகொள்ளாத, பார்த்தும் பார்க்காமல் இருக்கிற இந்த காவல்துறை 4ஆம் தூண் என்று சொல்லப்படுகிற பத்திரிகை சுதந்திரத்தை, ஒரு செய்தியை பேசுபவர் எதில் வெளியிட்டாரோ அவரை கிட்ட நீங்கள் உங்களுடைய வேகத்தையும் அத்துமீறலும் காட்டலாமே தவிர, அவர் பேசிய அந்த காணொளியை பகிர்ந்த அது தேச குற்றம் இல்லை. அதை பகிர்ந்த பேசு தமிழா பேசு, இளைய பாரதம் போன்ற இப்படிப்பட்ட வலைவலிகளை அவர்களுக்கு சம்மன் அனுப்பி மிரட்டுவது என்பது காவல்துறையினுடைய அராஜகமாகவும் ஜனநாயக படுகொலையாகவே நான் இதை பார்க்கிறேன். திரு சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன பேசிட்டார்? பல ஆதாரங்களை வைத்திருக்கிறார். நேரடியாக எங்கெங்கு தவறுகள் நடந்திருக்கிறது என்று சுட்டி காட்டுகிறார்.
அவரை பார்த்து இன்றைக்கு காவல்துறை அஞ்சுகிறது. காவல்துறை மட்டும் அஞ்சுகிறதா என்றால் இல்லை, தமிழக அரசும் அஞ்சுகிறது. ஆதலால் அவர்களுடைய உத்தரவின் பேரில் இப்படி செய்தியை வெளியிட்டவர்கள் மீது அச்சுறுத்துவது என்பது, மறைமுகமாக அச்சுறுத்துவது என்பது, ஊடகங்களில் ஒரு செய்தியை வெளிக்கொண்டு வருகிற பத்திரிகை ஊடகங்களை மிரட்டுவது என்பது, நாளைக்கு இதே காவல்துறையினர் பாதிக்கப்பட்டால் இந்த செய்தி ஊடகங்கள் செய்தி வெளியிடக்கூடாது என்பதை காவல்துறையினர் சொல்லுவார்களா என்ற கேள்வி நமக்கு இருக்கு. ஒரு ஊரில் தன்னுடைய குழந்தையை வைத்துக்கொண்டு ஒரு காவலர் போராட்டம் செய்தார்களா? ஒரு காவல்துறையினர் மேலதிகாரியுடைய அழுத்தத்தில் இந்த வேலையே வேண்டாம் என்று வந்தார். பல இடங்களில் காவல்துறையினுடைய அத்துமீறல்களை மனதில் கொண்டு பல காவலர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் மக்களுக்கு தெரியக்கூடாது என்பதை காவல்துறை விரும்புகிறதா அப்படி என்பதை வெட்ட வெளிச்சமாக எதெல்லாம் வெளியிடலாம், எதெல்லாம் வெளியிடக்கூடாது என்பதை காவல்துறை அறிக்கையாக வெளியிட்டால் நலமாக இருக்கும் என்பதை போன்றவர்கள் விரும்புகிறோம். கண்டிப்பா சார், நீங்க அழகா சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரியான செய்திகளை வெளிக்கொண்டு வரக்கூடாதுன்னா அதற்கு அறிக்கை காவல்துறையினர் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மக்களுக்கு புரிகிறது தானே இந்த மாதிரியான அராஜகம் தமிழ்நாடு அரசு செஞ்சிட்டு இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்களை தான் அவர் செய்யறாரு. எவ்வளவோ பிரச்சனை, எவ்வளவு குற்றங்கள் சவுக்கு சங்கர் மேல இருந்தாலும் கூட ஆதாரபூர்வமா இந்த மாதிரியான அரசு முறைகேடு நடத்தி இருக்கு அப்படின்றத வெளிக்கொண்டு வராரு. இந்த வெளிக்கொண்டு வர பேசக்கூடாது, அவங்கள முடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அரச மக்களுக்கு வெளிப்படையா தெரியுதா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அரசு, தமிழ்நாடு அரசு மக்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயங்களை செய்யுது அப்படின்னு மக்களுக்கு புரியுதா சார்? இது மட்டுமல்ல, சமீபத்தில் காரைக்குடியில் நடந்த ஒரு விவாத நிகழ்ச்சியில் அந்த நெறியாளரையும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரையும் அடித்து மண்டையை உடைத்து ரத்தம் சிந்துகிற நிலையை நாம் பார்க்கிறோம். இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு நேரத்தில் ஊடகத்தில் வேலை செய்தால் பெருமை என்று கருதி சமூக நலனில் அக்கறை கொண்டு வந்த ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் என்றால் இந்த அரசு என்ன நினைக்கிறது என்று சொன்னால், பெருமையை மட்டும் பேச வேண்டும், அரசு செய்கிற அவலங்களை, துக்கங்களை, கேடான விஷயங்களை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லக்கூடாது, நாங்கள் எந்த தவறு செய்தாலும் அதை புகழ்ந்து பேசுவதற்குத்தான் ஊடகம் வேண்டும் என்று விரும்புவது என்பது உண்மையிலேயே ஜனநாயகத்தை குழி தோண்டு புதைக்கிற நிலையை இந்த திமுக அரசு செய்கிறது. அதற்கு உடனடியாக இந்த காவல்துறையும் இருக்கிறதே என்று நினைக்கின்ற பொழுது, ஒரு காலத்தில் உயர்ந்த நிலையில் பாராட்டப்பட்ட காவல்துறை, தமிழக காவல்துறை, உலக நாட்டோடு ஒப்பிடப்பட்ட இந்த காவல்துறை இந்த நிலைக்கு இறங்குவார்களோ, இதற்கு என்ன காரணம் என்று மக்கள் கேள்வியாக எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பா சார், நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஜனநாயகத்தை சீர்குலைக்கக்கூடிய விஷயங்களை தமிழ்நாடு அரசு செய்யறத மக்கள் புரிஞ்சு நல்லவர்களுக்கு இல்லை அப்படின்னா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ இல்ல மாற்று நினைக்கக்கூடிய மக்கள் மாற்று நினைக்கக்கூடியவர்களுக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் குறுகிய கால இடைவெளியில நமக்கு தெரிய வரும். அரசியல் ரீதியாக பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார்.